வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை ஒருத்தங்க படிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வாராம்? அவை செவ்வாய்ப்படுத்துவார். முதல் வசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ என்ன செய்யணும்? உன் முழு இதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று சொன்னால் இன்னொரு வியாக்கியான பைபிள் சொல்லுகிறது, உன் சொந்த அறிவை சார்ந்து கொள்ளாமல் நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நீ என்ன செய்யணுமா? முயற்சி செய்ய வேண்டுமா? அப்போ சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று சொன்னால் நம்முடைய சொந்த நினைவுபடி வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் நான் ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிற லோத்துவை குறித்து தன் சுய புத்தியின் மேல் அவன் சாய்ந்தபடினாலே அவனுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது என்பதை குறித்து பார்க்கும்படியாக நாம் போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆபிரகாமும் லோத்து என்ன செய்கிறாங்க? அந்த 10ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொறிந்திருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோபார்க்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான அந்த ஆபிரகாமும் லோத்தும் இருவரும் என்ன செஞ்சாங்க? ஒரே இடத்துல தான் குடியிருந்தாங்க. அந்த 1ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு உன் இனத்தையும் உன் ஜனங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய? நீ போன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் ஆபிரகாமோடு கூட யார் வந்தது? லோத்து என்ன செஞ்சான்? சேர்ந்து வந்தான். ஆண்டவர் 2 பேரையுமே என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். 2 பிள்ளைகளுமே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆபிரகாமே ஆசீர்வதித்தாரு, லோத்தையும் ஆசீர்வதித்தாரு. அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த ஆபிரகாமுக்கு இருந்த அதே போல் ஆஸ்தியும் லோத்துக்கு என்ன செஞ்சது? ஆடு மாடுகள் பெருகி இருந்ததுனால பூமி என்ன செஞ்சான்? தாங்கக்கூடாதாய் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அப்போது ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? சண்டை வந்ததுனால, வாக்குவாதம் வந்ததுனால ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? சமாதானம் போய் லோத்தை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய மேய்ப்பர்களுக்கு என்னுடைய மேய்ப்பர்களுக்கு என்ன செஞ்சுது? வாக்குவாதம் வந்திருக்குது, அதனால சண்டை போடாதபடிக்கு நம்ம 2 பேரும் என்ன செஞ்சிடலாம்? பிரிந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆபிரகாமை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழைச்சாரு. அந்த லோத்து ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டு வந்தவன் தான். ஆனாலும் தம்மை நம்பி வந்தபடினாலே, தன்னுடைய பின்னாடி வந்தபடினாலே எல்லா காரியங்களிலும் என்ன செஞ்சான்? லோத்துக்கு விட்டு கொடுத்தான். ஆபிரகாம் எல்லா சூழ்நிலை என்ன செஞ்சான்? விட்டு கொடுத்தது மாத்திரமே அவனுக்கு நிறைய ஆபத்துகள்லையும் லோத்துக்கு என்ன செஞ்சான்? ஆபிரகாம் உதவி செய்யணும். ஆபிரகாம் சொல்றான், நீ என்ன செய்ய? உனக்கு பிரியமான இடத்துக்கு என்ன செஞ்சு? 4 வடக்கே மேற்கே கிழக்கே தெற்கே 4 பகுதி இருக்குது. நீ என்ன செய்ய? உனக்கு எங்கே போக உனக்கு பிரியமாக இருக்குது அந்த இடத்துக்கு நீ என்ன செய்ய? போன்னு சொன்ன உடனேமோ ஒருவேளை இந்த லோத்து என்ன செஞ்சுருக்கலாம்? இல்லை, நீங்கள் எங்கே போக சொல்கிறீங்களா அங்கே நான் என்ன செய்கிறேன்? நான் போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் லோத்துக்கு என்ன செஞ்சிச்சு? ஆபிரகாமை போல நம்மளுக்கு என்ன செய்யுது? ஆடு மாடு இருக்குது. ஆபிரகாம் போல கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நான் என்னுடைய நாலேஜுக்கு நான் அப்படி யோசித்தேன். அப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆபிரகாம்கிட்ட கேட்காம நீ பிரிஞ்சு போன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சான்? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது தான் அங்கே சோதோம் கொமாரான்னு ஒரு பட்டணம் இருக்குது. எப்படி என்ன இருக்குது? சோதோம் கொமாரான ஒரு பட்டணம். அது நீர்வளம் பொறிந்தனதாக இருந்தது. 2வது அது சமபூமியாக இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன செய்யுது? யோர்தானுக்கு அருகான சமபூமியாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லி அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் கண்களுக்கு அது எப்படி இருந்துச்சான்? கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல என்ன செஞ்சு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு?
அது மனுஷனுங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார், உண்டாக்கி வச்சிருந்தா, படைச்சு வச்ச. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இந்த தோட்டத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், நீங்கள் அனுபவிங்கன்னு சொன்னார். எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்து எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்திருந்தாரு, ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கொடுத்திருந்தாரு. அதே போல அந்த கர்த்தருடைய தோட்டத்தை போல ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமா இருக்குது, நல்ல ஒரு இடமா இருக்குது. என் கண்ணுகளுக்கு என்ன செய்யுது, நேர்த்தியான இடமாய் தெரியுதுன்னு சொல்லி அவன் லோத்து அந்த இடத்தை என்ன செஞ்சான், தெரிந்தெடுத்தான்னு சொல்லி அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அது நீர்வளம் பொருந்தது மாத்திரமல்ல, அது எப்படி இருந்துச்சா, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்மள அநேகர் என்ன செய்கிறோம், நம்ம கண்களுக்கு எது சரியாய் படுகிறதோ, நம்ம கண்களுக்கு எது நல்லதாய் தோன்றுகிறதோ, நம்முடைய பார்வைகளுக்கு அது எப்படி நன்மையாய் தோன்றுகிறதோ அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஒருவேளை ஆபிரகாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நான் கிழக்க போகிறேன், நீ மேற்க போன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவன் எல்லாவற்றிலும் என்ன செஞ்சான், லோத்துக்கு எல்லாவற்றையும் ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவனாக இருந்தான். லோத்து தன்னுடைய சுய புத்தியை தன் சார்ந்திருந்தபடினாலே ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடம் பின்னாடி அது எப்படி இருக்குமோ என்பதை அவன் என்ன செய்யலை, இன்னும் யோசிக்கல. இப்போ அது பார்க்கும்போது என்ன செய்யுது, நேர்த்தியான ஒரு இடமா இருக்கு, நல்ல செழிப்பான ஒரு இடமா இருக்கு. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு. என் வாழ்நாளெல்லாம் அதில் நான் என்ன செய்வேன், நான் செழித்திருப்பேனுங்க தான் ஒரு நம்பிக்கையோடு கூட தான் என்ன செஞ்சான், லோத்து போனான். ஆனால் ஆபிரகாம் அவனை பிரிந்து அவன் போகும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் ஆபிரகாம கூட அவர் அழைத்த தேவன் ஆபிரகாம் என்ன செய்யல, ஒரு நாள் அவர் கைவிடவே இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிலும் லோத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினானாம் அல்லது ஆண்டவருக்கு பலி செலுத்தினானா என்பது என்ன செய்யல, வேதத்தில் என்ன செய்யல, சொல்லப்படலை. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சான், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சான், அவன் பலி செலுத்தினவனாய், அவன் நன்றி சொல்லுகிறவனாய். ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரோ அந்த 12ஆம் அதிகாரத்தை சொல்லுது, நீ போன்னு சொன்ன உடனே எந்த இடத்துக்கு போக போகிறோம், அந்த இடம் எப்படி இருக்குன்னு கூட ஆபிரகாமுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போயிட்டான். போன உடனே தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யல, தொடங்கல. அங்கே போன உடனே முதலாவது ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியா நாம எனக்கு அன்பான சகோதரர்களே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டதான் நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கதான பிள்ளைகளாக இருக்கணும். நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது நம்ம வேலையாக இருக்கட்டும் அல்லது எதுனா நம்ம ஒரு முயற்சி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய சுய புத்தி நம்ம யோசிக்கலாம், நல்லது தான், தப்பில் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன செய்யணும், நான் செய்ய போகிற ஒரு காரியங்களை முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த காரியங்களை நான் தொடங்க போகிறேன் சாமி, இந்த காரியத்தை நான் செய்ய போகிற ஆண்டவரே, அல்லது ஒரு வேலையாக இருக்கட்டும் அல்லது மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், எந்த காரியங்களை செய்ய போகிறோயோ முதலாவது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம கேட்கிறதான பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது தான், அதான் அங்கே சொல்லுது, உன் சுய புத்தி மேல் சாயாமனா, உன் சொந்த அறிவை சாராமல் உன் சொந்த அறிவை நீ யூஸ் பண்ணலாம். ஆனாலும் என்ன செய்யணும், நான் செய்ய போகிற காரியங்களை இது தேவ சித்தம் இருக்குதா. உலகத்தான் சொல்லுவான், ஒன்று சுய புத்தி இருக்கணும் அல்லது சொல் புத்தி இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், தேவ சித்தம் இருக்குதா என்கிறதான ஒரு அறிவை என்ன செய்யணும், நாம் பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்கணும். ஒரு பகுத்தறிவு உள்ளதான பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஞானம் நம்மளுக்கு வேணும் என்று சொன்னால் நம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், முதலிடம் கொடுக்குதான பிள்ளைகளாய், நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம பணமாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குதான ஒரு பிள்ளைகளாய் நான் காணப்படுவேன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த லோத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. அந்த சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி இருந்துச்சு, லோத்துக்கு செழிப்பான தேசமாக இருந்துச்சு. ஆனால் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா, பாவம் நிறைந்த தேசம். பாவம் மட்டும் இல்லை, அக்கிரமும் என்ன செஞ்சான், மிகுதியாக இருந்து அவனுடைய பாவம் என்ன செஞ்சிச்சு, தேவ சமூகத்தில் போய் என்ன செஞ்சிச்சு, எட்டிருச்சு. அவன் தெரிந்தெடுத்து அவன் கண்ணுனால தான் என்ன செஞ்சான், அதை பார்த்தான். ஒருவேளை அவன் சோதமுக்கு போய் முதலாவது ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆண்டவரே இந்த இடத்த நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்ன, ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், என்னுடைய சகோதரன் என்ன செஞ்ச, ஆபிரகாம் என் கூட இருந்தார், அவர் என்ன செஞ்சிட்டாரு, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, நான் தனிமையாக இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்னை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சோதமுக்கு போய் ஒருவேளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவன் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்திருப்பான்னு என்று சொன்னால் ஆண்டவர் அவன் என்ன செஞ்சிருப்பாரு, நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணியிருப்பார். ஆண்டோடைய கரம் அவனோடு கூட இருந்திருக்கும்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு இடத்துல கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லதாகவும் என்ன செய்யலை, சொல்லப்படலை. அதே போல் அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்துறாங்க சொல்லப்படல. அவன் செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்ததாகவும் என்ன செய்யலை, அதில் சொல்லப்படலை. அதான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 14ஆம் அந்த அந்த பல நாட்டு ராஜாக்களுக்கு சண்டை வரும்போது அந்த சோதோம் கொமோரா பட்டணத்து மேலே படையெடுத்து வருது. யுத்தம் நடக்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க, லோத்தையும் அவன் மனைவி அவன் பொருள்களை எல்லாத்தையும் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவனை என்ன செஞ்சாங்க, லோத்துவையும் அவனுடைய பொருள்கள் எல்லாத்தையும் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு அதை என்ன செய்கிறான், ஆபிரகாமுக்கு ஒருவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு லோத்துடைய வேலைக்காரன் வந்து சொன்ன உடனேமோ ஒருவேளை லோத்து ஆபிரகாம் நினச்சிருக்கலாம், அவன் எப்படின்னா என்ன செஞ்சிட்டோம் போயிருக்கலான்னு விட்டுருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலை, அவன் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு ஜெபிச்சு போய் அந்த லோத்துவும் அவனோட மனைவிகளும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சிட்டான், அவன் மீட்டுட்டு வந்துட்டான். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன செய்யுது, லோத்துக்கு நடக்கும் பொழுது அந்த இடத்துல தேவ தூதர்களும் என்ன செஞ்சுறாங்க, லோத்தை மீட்டு எடுத்துடுறாங்க. அப்போ எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லாமல் போனாலும் ஆபிரகாமோடு கூட அவன் இருந்தபடினாலே ஆபிரகாமுக்கு இரக்கம் பாராட்டின தெய்வம் லோத்துக்கு என்ன செஞ்சாரு, 3 இடங்கள்ல ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். ஒன்று அடிமையாக கொண்டு போகப்பட்டதான இடத்திலிருந்து கர்த்தர் அவனை மீட்டு கொண்டு வந்தார். 2வது தூதர்கள் வந்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை வேவு பார்க்க வரும்பொழுது அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தேவதூர்களை கொல்லும்படியாய் வரும் பொழுது இந்த லோத்து வெளியே இருக்கிறான், அவனை காப்பாற்றும்படியாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, லோத்தை காப்பாற்றுறாங்க. 3வது ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகும்போது என்ன செஞ்சாரு, தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவர் அவளை பாதுகாத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிப்போம். 18ஆம் அதிகாரத்தில் படிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அந்த 20 வசனத்தை ஃபர்ஸ்ட் படிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் குமாரின் பட்டணம் கூக்குரல் அதிகமாக இருப்பதினாலும் அதன் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்க அந்த கூக்குரலை நான் கேட்டேன், அது உண்மையா பொய்யான்னு போய் என்ன செய்ய போகிறேன், இறங்கி போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவள் இறங்கி வந்து ஆண்டவர் பார்த்த பொழுது அது அக்கிரமும் பாவமும் நிறைந்ததாக இருந்தபடினாலே ஆண்டவர் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் பாராட்டின் தெய்வம் அந்த லோத்துக்கு அவர் இரக்கம் பாராட்டி அவங்க சொல்கிறாங்க, தேவதூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த லோத்தையும் அவனுடைய மனைவியும் அவங்க பிள்ளைகளையும் லோத்துட்ட சொல்கிறாங்க, நீ என்ன செய்ய, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் செய்ய, எடுத்துக்கொண்டு இந்த பட்டணத்தை விட்டு நீ என்ன செஞ்சிரு, நீ அருகாமையில் இருக்கிற ஒரு மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடி போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் லோத்து என்ன செய்யலை, அவன் ஓடி போவதுக்கு அவனுக்கு மனம் இல்லாமல் அவன் சொல்கிறான், ஆண்டவரே பக்கத்தில் என்ன செய்யுது, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நான் என்ன செஞ்சிடறேன், நான் போயிடுறேன், அது சின்னதாகவும் இருக்குது ரொம்ப அருகாமையும் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்கிறான் அவன் கேட்குறான். அதுக்கும் தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க இரக்கம் பாராட்டுறாங்க. சரி நீ என்ன செய்ய, நீ ஓடி போய் அந்த பட்டணத்தில் அந்த ஊரில் போய் சேரு மட்டும் என்ன செய்யாது, உனக்கு எந்த ஒரு சேதமும் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த தேவ தூதர்கள் கொண்டு லோத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இரக்கம் பாராட்டுகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுவோம். ஒருவேளை நாமும் எங்கேயோ வாழ்ந்த நாம தான் ஆண்டவர் விசேஷ விதமாக நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய கரம் என்ன செய்ய, நாம் ஆண்டை விட்டு தூரம் போயிருக்கலாம், நாம் ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாக போயிருக்கலாம், வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு நம்ம அநேக நாட்களில் கடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்யலை, அந்த லோத்துக்கு இரக்கம் பாராட்டு நம்முடைய தெய்வம், அவன் நம்மளுக்கு இரக்கம் பாராட்ட அவர் வல்லவராக இருக்கிறான். ஆனால் அவன் சுய புத்தியின் மேலே அவன் சாய்ந்தபடினாலே அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கணும் போனீங்கன்னு சொன்னால் 20-21 வசனம் வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் படிப்பீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு, வேறு மாதிரியாக மாறி போயிடுச்சு. தன்னுடைய மனைவி என்ன செஞ்சிட்டான், இடவெளியில் அவன் இழந்து போயிட்டான். அவன் என்ன செய்யறான், அந்த பட்டணம் பற்றி எரியும் பொழுது லோத்துடைய மனைவி என்ன செஞ்சிடான், அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சமபூமியில் எங்கேயும் நீ என்ன செய்யாது, நீ நிற்கக்கூடாது, நான் சொல்கிற இடத்துக்கு நீ என்ன செஞ்சினோம், ஓடி போயின்னு சொல்கிறாரு. ஆனால் லோத்து மனைவி என்ன செஞ்சிட்டா, அவள் திரும்பி பார்த்தபடினால அவன் என்ன செஞ்சானா, உப்பு தூணால் ஆனாள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன, ஆபிரகாம் என்ன செய்கிறான், ஆண்டவர் எப்படி அவனை அழைத்தாரோ அது எந்த சூழ்நிலை என்ன நிலைமை நம்ம வாழ்க்கையில் பின்னாடி எப்படி நடக்கும் எதுவுமே அவன் என்ன செய்யல, அவன் யோசிக்காதபடிக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தபடினாலே ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்தார், அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறேன். எப்படி அவனுக்கு ஆபிரகாம் அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் வந்ததுன்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரிக்க போகிறதான இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்ன செய்யறான், தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது அவன் என்ன செய்ய, அதே ரோமர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி என்ன செஞ்சானா, விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 2வது பகுதி சொல்லுது, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா, நீ நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்போ முழு இருதயத்தோடு கூட நம்ம ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்ததான தேவன் நம்மளை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் பாருங்க, தான் போற இடம் என்னன்னே தெரியாது, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆண்டவர் அவளை கொண்டு என்ன செய்ய போறான்னு தெரியாது, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது தெரியாது. அதான் வேதம் சொல்லுது, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது இருந்த என்ன செஞ்சான், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். ஆபிரகாம் முதலாவது என்ன செஞ்சான், எல்லாவற்றிலும் அவன் விட்டு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான், ஆண்டவருக்குன்னு தியாகம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ரெண்டாவது சொல்லுது, அவன் முழு இருதயத்தோடு அவன் என்ன செஞ்சானா, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 2வது பகுதி சொல்லுது, உன் முழு ஆத்மாவோடு கூட உன் முழு இருதயத்தோடு கூட என்ன செய்யணும், நீ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆபிரகாம் அப்படிதான் என்ன செஞ்சான் இருந்தான். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அதை என்ன செஞ்சுவாரு, கண்டிப்பாக என்ன செஞ்சுவாரு, அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்படும் என்று சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் நம்புகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம், ஜெபத்துக்கு போகிற எல்லா வேதத்தை வாசிக்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் முழு இருதயத்தோடு நம்ம செய்கிறோமானது தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாம் ஆபிரகாம் நான் படித்தேன்னு சொன்னார், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அருமையான சாலமோன் வீட்டில் நடந்தான ஜெபத்தில் கூட சொன்னார், தாவீது எல்லாவற்றிலும் சுயமாக அவன் என்ன செய்யலை, எந்த காரியத்தையுமே அவன் செய்யலை, எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் என்ன செஞ்சான். அவர் ஒரு உதாரணம் சொல்லும்போது சொன்னார், அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான், அவனுக்கு எல்லா விதமான பலம் இருந்துச்சு, பணபலம் இருந்துச்சு, எல்லாம் இருந்தாலும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளாம் அடிமையாக போயிட்டாங்கன்னு சொன்னாலும் ஐயோ இப்போ மற்ற காரியங்களுக்கு கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம மனைவிக்கு எதுனா ஒன்று என்ன செய்வோம், உடனே நம்ம இருதயம் துடிச்சிரும். நம்மளுக்கு கூட எந்த பலகீனம் வந்தாலும் என்ன செய்வோம், தாங்கிடுவோம். நம்ம வேலைக்கு போயிருக்கோம், எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், இது மாதிரி உங்கள் குழந்தைக்கு அடிபட்டுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு மனைவி இப்போ ஃபோன் பண்ணாங்கன்னு என்ன பண்ணுவீங்க, என்ன நடந்துச்சோ அது தெரியாது, அரைகுறையாக கேட்டு கூட என்ன செஞ்சிருவான், உடனே என்ன செஞ்சிருவான், ஓடி வந்துடுவான். ஆனால் அந்த தாவீது பாருங்களேன், தன்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, அடிமையாக கொண்டு போனா பிறகு கூட அவன் பெரிய ராஜா தான், அவன் என்ன செஞ்சிருக்கலாம், போய் அவங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவன் சுயமாக என்ன செய்யலை. ஆண்டோட்ட போய் கேட்ட உடனே ஆண்டோ சொல்றா, நீ என்ன செய், நீ போய் எல்லாத்தையும் நீ என்ன செய்வ, நீ திருப்பி கொள்ளுவன்னு சொன்ன உடனே தான் அவன் என்ன செய்யறான், போய் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு அவன் மனைவி பிள்ளைகளை மாத்திரமல்ல அந்த தேசத்தின் பொருள்கள் எல்லாத்தையும் அவன் கொள்ளையடிச்சிருக்கலாம். ஆனால் அதில் ஒன்று கூட அவன் என்ன செய்யல, அவன் எடுத்துட்டு தனக்கு உண்டானதை மட்டும்தான் அவன் என்ன செஞ்சான், அவன் சுதந்திரிக்கிறவனாக இருந்தான். எந்த பொண்ணு பொருள் மேலே அவனுக்கு என்ன செய்யலை, அவனுக்கு ஆசை இல்லை. அவன் நினைச்சா அந்த தேசத்தை இவனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், அடிமையாயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் மாத்திரம் என்ன செஞ்சான், அடிமையாய் போன அவளை மாத்திரம் அவன் மீட்டு கொண்டு வந்தான். ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட எல்லா காரியங்களிலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவன் செயல்படுகிறவனாக இருந்தான். அதே போல் நாமும் ஒருவேளை நம்ம சுயமாக அநேக காரியங்களை யோசித்து நம்ம தோல்வியை கண்டடைச்சிருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்கள், இந்த கடைசி நாட்களில் இருக்குதான நாம் நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு கூட, நம்ம தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கூட, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், உங்களுடைய கரம் என்னோடு கூட என்ன செய்யணும் இருக்கணும், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கணும் என்று சொல்லி நம்ம ஆபிரகாமை போல் ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்தான பிள்ளைகளாய் காணப்படுவேன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல் ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அருமையான எலிமெலக்கை பற்றி நான் பார்க்கிறோம். அதில் எலிமெலக்கு என்ன செய்கிறான், அவனும் தன்னுடைய சொந்த புத்தியின்படி என்ன செய்கிறான், பல காரியங்களை செஞ்சிடான். அவன் அந்த பெத்லகேமில் என்ன செய்யுது, பெத்லகேம் நல்ல வசதியான இடம்தான், நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடம்தான். அங்கே பஞ்சம் உண்டான்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிடான், அந்த பெத்லகேமில் இருந்து அவன் மோபாப் எங்குதான தேசத்துக்கு என்ன செஞ்சிடான். அவன் மட்டும் இல்லை,
அவனுடைய மனைவி அவர் 2 பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சான், அந்த ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் படிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் ஆமேன். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் படிச்சுட்டே போனால் இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த எலிமெலேக்கு என்ன செய்கிறான், தேசத்தில் என்ன செய்ய, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் என்ன செஞ்சிச்சான், உண்டாயிற்று. அப்பொழுது யூதியாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய எலிமெலேக்கு அவன் என்ன செஞ்சிடான், தன் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு மோவாப் தேசத்துக்கு என்ன செஞ்சிடறான், போயிடுறான். பெத்லெகேம் என்று சொன்னாலே அப்பத்தின் வீடு. அங்கே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அதுக்கு புசிப்புக்கு எந்த குறையுமே இல்லை. பைபிள் சொல்லுது, பஞ்ச காலத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம அவர் திருப்தியாக்கி நடத்துவார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எலிமெலேக்கு என்ன செஞ்சான், ஒருவேளை நம்ம பஞ்சத்தில் நம்ம அடிபட்டுருவோன்னு தன் சுயமாக யோசித்து என்ன செஞ்சான், அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்லெகேமை விட்டு என்ன செஞ்சிட்டான், அவன் மோவாப் தேசத்துக்கு போயிட்டான். அந்த மோவாப் தேசம் என்ன செய்யுது, அது ரொம்ப பாவம் நிறைந்த தேசம் என்று பட்டணம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த மோவாப் தேசத்துக்கு போன உடனே என்ன செஞ்சிட்டான், எலிமெலேக்கு மறைச்சு போயிட்டான். அவனுக்கு 2 பிள்ளைங்க, மக்லோன் கிளியோன் 2 பிள்ளைங்க. அவங்க 2 பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த மோவாப் தேசத்தில் திருமணம் பண்ணுறாங்க. அந்த திருமணம் பண்ண உடனேமும் அவங்க 2 பேரும் 10 வருஷம்தான் அவங்க வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சு அவங்க 2 பிள்ளைங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மறைச்சு போயிட்டாங்க. 3 பேர் மாத்திரம், 3 பேர் எப்படி இருக்கிறாங்க, விதவிகளாக இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த 6ஆம் வசனத்தில் ஆறாம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுறது, மோவாப் தேசத்திலே கர்த்தர் தன் ஜனங்களை என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே இந்த நகோமி அவள் திரும்பிய அந்த பெத்லெகேமுக்கு வருவதற்கு அவள் எழுந்திருக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி போயிருக்கும்னே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அந்த ரூத் புஸ்தகத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு கதை மாதிரியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்குதான ஒரு காரியமாக, எப்படியெல்லாம் நான் ஆண்டவருக்கு நான் வைராக்கியமாக ஜீவிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு என்ன செய்யும், நம்ம கதை மாதிரி படிக்கிறதை காட்டணும். அது ஒவ்வொரு வசனமாக நம்ம புரிந்து படிப்போம்னு சொன்னால் எந்த சூழ்நிலையில் அந்த நகோமி தைரியமாக என்ன செய்கிறான், 2 மருமகமாரும் கூப்பிட்டுக்கிட்டு அவள் வர்றா. ஆனால் வரும்போது என்ன செஞ்சிச்சு, அவளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. யார் இல்லை, தனக்கு துணையாக யார் இல்லை, கணவன் இல்லை, தன்னுடைய மருமகமார்களுக்கு என்ன, நம்ம 2 பிள்ளைகளையும் நம்ம இழந்துட்டோம், நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவளுக்குள்ளே வந்தவுடனே அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நகோமி தன் 2 மருமக்களை மாறையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்து போல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராக, தயை செய்வாராக என்று சொல்லி அவங்க சொன்ன உடனேமும் 2 பேரும் என்ன செஞ்சாங்களாம், அவங்க சத்தமிட்டு அழுதார்கள்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க 2 பேரும் என்ன மாட்டோம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோன்னு சொல்கிறாங்க. மறுபடி நகோமி என்ன செய்கிறான், நீங்கள் போயிருங்க, நீங்கள் செத்து போனவங்களுக்கும் மரித்து போனவங்களுடைய கணவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் நல்லது தான் செஞ்சீங்க, அதனால் ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனேமோ 2 பேருமே சத்தமிட்டு அழுகிறாங்க. ஆனால் ஓர்பால் என்கிறதான அந்த மருமகன் என்ன செஞ்சிடா, தன்னை மாமியாரை முத்தமிட்டு அவள் திரும்பி போனாள் என்று சொல்லி 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அந்த 11ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை படிங்க. ஆமென். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய. சொல்கிறா பாருங்க, நான் உங்கள் கூட மட்டும் நான் வரேன்னு சொல்லலை, அவள் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்களேன், உம்முடைய தேவன் என்னுடைய. நீங்கள் எங்கே மரணம் அடைகிறீங்களோ, அதாவது அவள் சொல்கிறா, மரணம் நம்மளை பிரிக்கி வரைக்கும் என்னை விட்டு போன்னு சொல்கிற வார்த்தை இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க,
என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூத் என்ன செஞ்சா, தன்னை நகோமியாவை விடாமல் பற்றி கொண்டான்னு சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரால் அவங்க கணவர் அந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரூத்தையும் ஓர்பாலையும் அவங்க தெரிந்தெடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, திருமணம் பண்ணாங்க. ஆனால் ஓர்பால் என்ன செஞ்சிட்டான், அவளை விட்டு திரும்பி போயிட்டான். ரூத் என்ன செய்யலை, கடைசி வரைக்கும் அவளோடு கூட இருந்தான். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ படித்தவங்க இருக்கிறாங்க, பட்டம் பெற்றவங்க இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் விசேஷ விதமாய் ஆண்டவர் நம்மை உலகத்தில் படைத்தவர் மாத்திரமல்ல, விசேஷ விதமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ரூத்தை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக தான் அவனை தெரிந்தெடுத்தபடினால்தான். ஏன் ஓர்பால் போன மாதிரி ரூத் என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். 2 பேருமே மோவாப் தேசத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் நகோமிக்கு அவங்க யாரும் இல்லை, சொந்தக்காரங்களை. மோவாப் தேசத்துக்கு போனதுனால தான் அவங்க மருமக்களாய் மாறினார்கள். ஆனால் ரூத் என்ன செய்யலை, எந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு என்று சொல்லி அவன் வந்தபடினால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை ஆசீர்வதித்தார். ரூத்து சொல்கிறா, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷி தான், ஒரு மருமக தான். நகோமிக்கு ரூத் யார், ஒரு மருமக தான். ஆனால் ரூத் அவங்கள பார்த்து, நகோமி அவங்கள பார்த்து சொல்கிறான், என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு என்ன செய்வேன், நான் நன்றாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சுகமான ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் சொல்லுது. பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு என்ன செய்வேன், சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோன்னு சொல்லி சொல்கிறான். என்ன சொல்கிறா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன் என்று சொன்னால், அப்போ அவள் என்ன செய்கிறா, உனக்காக நான் என்ன செய்வேன், நான் பாடுபடுவேன், உனக்காக நான் முயற்சி செய்வேன், நீ சுகமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவளுக்கு கொடுக்குறான். என்ன செய்கிறா, அந்த நகோமி தன்னோட மருமகளை எப்படி மாமியார் மருமகளை நேசித்தாலோ அதே போல் நகோமி என்ன செய்கிறா, மருமகளை நேசித்து அவர் சும்மா சொல்லலை. அவன் 3ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை சொல்கிறா, நீ சுகமாக இருக்கும்படி நீ வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை நான் என்ன செய்வேன், நான் தேடாமல் இருப்பேன்னு சொல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். அதே மாதிரி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே படிச்சிங்கன்னு சொன்னால் 1-2 வசனங்கள் எல்லாவற்றையும் படிச்சிங்கன்னா, அவங்க மோவாப் தேசத்துலேருந்து திரும்ப எங்கே வந்துட்டாங்க, பெத்லேம் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அங்கே என்ன செய்கிறாங்க, போன உடனே அந்த ரூத் என்ன செய்யலை, சும்மா இல்லை, என் மாமியார் நான் நம்பி வந்துட்டேன், நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யலை, இல்லாதபடிக்கு அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டது. மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வரும்படிக்கு என்ன செய்கிறேன், நான் போகிறேன்னு சொல்கிறான். அவள் என்ன செய்யலை, அவளும் சரி நான் மாமியார் நம்பி வந்துட்டோம், அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு விடலை. உடனே அவன் உழைப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு, பாடுபடுவதற்கு என்ன செய்கிறா, தன்னை தகுதிப்படுத்திக்கிறான். தன்னை என்ன செஞ்சுட்டான், தகுதிப்படி. நல்லா யோசித்து பாருங்களேன், கணவன் இல்லை, மாமனாரும் இல்லை, யாருமே இல்லை, 2 பெண்கள் மாத்திரம் நினைச்சாங்க. திரும்பி வந்தாங்க. அவள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறா, வந்த உடனே தன் மாமியார்ட்ட சொல்கிறா, நான் போய் என்ன செய்ய, அது கோதுமை அறுப்பின் காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கோதுமை அறுக்குதான அந்த காலத்தில் என்ன செய்யணும், அறுக்கிற காலத்தில் நம்ம பாடுபட்டால் தான் என்ன செய்ய முடியும், பலன் அனுபவிக்க முடியும். ஒருவேளை 2 பேருமே விதவிகளாக வந்தாங்க, நம்ம போனோன்னா யாருன்னா ஒருத்தர் என்ன பேசுவாங்க, இந்த பட்டணத்தில் நம்ம என்ன செய்வாங்க, கேவலமாக பார்ப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்கன்னு சொல்லி 2 பேரும் அவர்கள் சோர்ந்து போய் உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்ன செஞ்சுருக்காரு, கிடைச்சிருக்காரு. ஆனால் நான் ரூத் என்ன பண்ணா, வந்த உடனே தன்னை மாமியார்ட்ட சொல்கிறா, நான் என்ன செய்கிறேன், வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் தயவு கிடைக்குதோ அவங்க அந்த கண்கள் யாருடைய கண்களுக்கு தயவு கிடைக்குதோ அந்த வயலில் போய் என்ன செய்கிறேன், நான் கோதுமையை பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறான். உடனே நகோமி என்ன செய்கிறான், சந்தோஷமாக என்ன செய்கிறான், அவளை அனுப்பி வைக்கிறான். அப்போ சோர்ந்து போய் உட்காந்து வாழ்க்கையில் என்ன இழப்புகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போய் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், நான் ஆண்டோடைய பிள்ளையாகத்தான் இருக்கேன், வருஷம் ஃபுல்லாக நான் என்ன செய்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆனால் என் வாழ்க்கையில் என்ன செய்யுது, ஒரு மாற்றமுமே என்ன செய்யலை, வரல, இன்னமும் வறட்சி தான் இருக்குது, இன்னுமே என் தேவைகள் சந்திக்கப்படலை, நான் எவ்வளோ காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபத்தில் என்ன செய்யலை, எனக்கு ஒரு ஜெயமே இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம சோர்ந்து உட்காந்துறோம். ஆனால் இதை ரூத்துக்கு ஏற்பட்டதான் நிலைமை நமக்கு வரும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருப்போம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதை காட்டி நம்ம ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது முழங்கால் நம்ம இருதயத்தை ஊற்றி 2 சொட்டு கண்ணீர் வடித்து பாருங்களேன், 2 சொட்டு கண்ணீர் வடித்து பாருங்கள். அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு இருக்கிற ஒரு வல்லமை
எதுக்குமே இருக்காது. சாதாரணமாக எந்த மனுஷனுடைய கண்கள் என்ன செய்யாது, கண்ணீர் வராது. தன்னுடைய இருதயத்தை உடைக்கும் பொழுது தான், அல்லது ஆண்டோடைய அன்பை நினைக்கும் பொழுது தான். ஆண்டவரால் அழைக்கப்பட்டதான நாம, தெரிந்து கொள்ளப்பட்டதான நாம உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் விசேஷ விதமாய் நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாதான் நம்ம என்ன செஞ்சுருக்காரு, ஆலயத்தில் வந்து உட்கார வச்சிருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நான் உமக்குன்னு என்ன செய்யணும், எதையாலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த மாமியாரை போஷிப்பதற்காக தன்னுடைய அந்த விதவியின் என்கிறதான கோலத்தை களைந்து போட்டுட்டு அவன் என்ன செய்கிறா, உடனே உழைப்பதற்கு அவன் என்ன செய்கிறான், முன்னேற. அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டதான நாம், ஆண்டவர் நம்ம சுகமாக வச்சிருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நாம் பெற்றதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்ற ரட்சிப்பை என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்லும்படியாத ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கோ ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கோ ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன செய்கிறோம், வெக்கப்படுறோம். யார்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். ஆனால் அதே ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நிறைய பேரை பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு நிஷா பாருங்களேன், எங்கன்னா பஸ்ஸில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, சும்மா எங்கன்னா போய் கடையில் யாருன்னா பக்கத்தில் இருந்தாலும் உடனே அவங்கள்ட்ட என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள்ட்ட பேசி எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வந்தீங்க அப்படி பேசி ஏதாவது ஒரு இவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, அறிமுகப்படுத்தி எப்படியாவது சத்தியத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் நான் என்ன செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், சத்தியத்தை அறிஞ்ச நாம் சத்தியத்தை சொல்வதற்கு ரொம்ப வெட்கப்படுறோம். ஏன் சத்தியத்தை சொல்வதற்கு, ஆலயத்தில் வந்து கரத்தை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூட என்ன செய்யலை, நம்மளுக்கு மனம் இல்லை. ஒருவேளை ரூத் அப்படி அப்படியே அவள் சோர்ந்து போய் உட்காந்துருப்பான்னு சொன்னான், தன்னுடைய நிலைமையை நினைத்து அவள் யோசித்து அவள் அவந்திருப்பான்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. அவர் எழுந்து அவள் போன உடனே தான், அதுக்கப்புறம் அந்த இன்னும் 4வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது போவாஸ் பெத்லேம், அதுக்கு 3 வசனத்தை படிங்க ஃபஸ்ட்டு. அவள் போய் ஆமென். அவள் என்ன செய்கிறா, அவள் வயல்வெளிக்கு போகும்போது விசேஷ விதமாக அவள் போன வயல்வெளி யார், போவாஸ். அந்த போவாஸ் எப்படிப்பட்டவன், அந்த பட்டணத்துலேயே பெரிய பணக்காரன். அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருந்துச்சு, நிறைய செல்வம் இருந்துச்சு. இவள் போன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சவன், இவள் ஒருவேளை சோர்ந்து போய் அவள் துவண்டு போய் அங்கேயே அமர்ந்திருப்பான்னு சொன்னால் அந்த வயல்வெளி அவளுக்கு என்ன செஞ்சுருக்காது, கிடைச்சிருக்காது. அவள் தன் மாமியாரோட ஆசீர்வாதத்தோடு கூட போகிறாள். உடனே அவள் எழுந்திருக்கிறா, தன்னுடைய நிலைமையை புறம்ப தள்ளிட்டு, நான் என்ன செய்யணும், நான் விதவையாக இருந்தால் கூட இந்த உலகத்தில் என்ன செய்வேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் மாத்திரமல்ல, என் மாமியாரே நான் போஷிக்க. அதுக்கப்புறம் வசனத்தை படிச்சிங்கன்னா, நாம் இருவரும் என்ன செய்யணும், நான் சாப்பிட்றதுக்காக என்ன செய்கிறேன், போய் வயல்வெளியில் போய் நான் கோதுமையை பொறுக்கிட்டு வரேன்னு சொல்கிறான். ஆனால் அவள் போன இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, அவருடைய முயற்சியும் அவருடைய வாஞ்சியும் அவருடைய ஒரு தாகத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் பார்த்தபடினாலே அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரனுடைய வயல்வெளியே அந்த ரூத்துக்கு என்ன செஞ்சிச்சு, அவள் கண்களில் தென்பட்டது. அவள் போய் அந்த வயல்வெளியை பிறக்கும் அந்த கோதுமை மணியை பொறுக்கும்படியாக போகிறான். அங்கே போன உடனே அந்த வயல்வெளியில் கண்காணியாய் வைத்திருக்குதானே அவனுடைய கண்களில் அவளுக்கு என்ன செஞ்சிச்சு, தயவு கிடைத்தது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, போவாசம் சொல்கிறான், நீ என்ன செய்யாத. அதுக்கடுத்து அந்த வசனத்தை ஃபுல்லாக போய் படித்த அந்த ரூத் புஸ்தகத்தை 4 அதிகாரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை போய் என்ன செய்யுங்க, வீட்டில் போய் எல்லாருமே என்ன செய்யுங்க, படிங்க. அவள் என்ன செய்கிறா, அவங்க கோதுமை பொறுக்கும்போது போவாஸ் வந்து கேட்குறான், இவன் யார் இந்த பெண்மணின்னு கேட்டவொடனே அந்த கண்காணியானவன் சொல்கிறான், இந்த பெண்ணு மோவாப் தேசத்து ஸ்திரீ, இவங்க என்ன செஞ்சுருக்கா, வந்து இந்த கோதுமையை நான் பொறுக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான்னு சொன்ன உடனேமோ போவாஸ் என்ன செய்கிறான், சரி பொறுக்க சொல். அவள் பொறுக்கும்படியா சில இதை நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்த விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறான். யாருன்னா அப்படி சொல்லுவாங்களா, என்ன செய்வாங்க. ஒருவேளை நான் சின்ன வயசுல எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நிறையா கிராமங்களெல்லாம் நெல் அறுத்துட்டாங்கன்னா பின்னாடி போய் என்ன செய்வோம், அந்த நெல் கதிர்களெல்லாம் போய் பொறுக்க போவோம். அதுவே நிறைய நெல் கதிரெல்லாம் போய் பொறுக்க போவோம். இந்த பருத்தி எடுத்தாங்கன்னா பருத்தி எடுக்க, அந்த நிறைய காரியங்களை செய்வோம், கிராமத்து பகுதியில் செய்வோம். அதே ஆனால் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெல் கதிர் போகும்போது அந்த கட்டுகளாம் தூக்கி களத்துக்கு போகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கல்லில் விட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, கட்டெல்லாம் களத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு கேவலமாக பேசுவாங்க, திட்டுவாங்க. நாங்கள் சின்ன பசங்களாம் அடித்து கூட என்ன செய்வாங்க, தெருத்துவாங்க. ஆனால் அந்த ரூத்துக்கு பாருங்களேன், அவள் போன உடனே அந்த போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க முன்பதாகவே என்ன செஞ்சிச்சு, அந்த வயல்வெளியில் கண்காணியாய் வைத்திருக்கதானே அவனுடைய கண்களே ஆண்டவருடைய கிருபை கிடைக்க பண்ணினான். ஏனென்று சொன்னால் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை
ஒருவேளை அவள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமான்னு கூட அவருக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டான், யோசித்திருக்க மாட்டான். நான் நினைக்கிறேன், நான் உயிர் பழைக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறேன், நான் கோதுமையை பொறுக்க போகிறேன், யாரு கண்களே எனக்கு தயவு அடிக்க, அப்படி தான் அவள் யோசித்து போயிருப்பா. ஆனால் அவருடைய வாஞ்சியை கத்தர் அறிந்திருப்பா, அவருடைய ஏக்கத்தை கத்தர் அறிந்திருப்பா, அவர் செய்தான முயற்சியை கத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, அறிந்திருப்பா. அதை அறிந்தபடினால்தான் அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கத்தர் ரூத்துக்கு என்ன செஞ்சார், கட்டளை அடுத்தடுத்து வசனங்களை நம்ம வாசித்து கொண்டு போவோம் என்று சொன்னால் ஆண்டவர் அவளை பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கத்தர் அவர் மாற்ற வல்லவராய் இருந்தா. அவள் என்ன செஞ்சா, எல்லாவற்றிலும் நகோமிக்கும் கீழ்ப்படிஞ்சா, எல்லாவற்றிலும் என்ன செஞ்சா, உண்மையுள்ளவளாக இருந்தா. அந்த போவாஸ் சொல்கிறான், ஒருவேளை போவாஸ் ரூத்தை பார்த்துருப்பானு தெரியாது, அவனை நடவடிக்கையை பார்த்தானு தெரியாது, அவன் எந்த இடத்துல வாழ்ந்தான் என்பதை அவன் பார்த்தானான்னு தெரியல. ஆனால் அவன் சொல்கிறான், நீ என்ன செய்கிற, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் என்ன செய்வோம், செய்வேன். நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை என் ஜனமாகி ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லி போவாசை என்ன செய்கிறான், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ரூத்தை குறித்து அவனே என்ன செய்கிறான், அவன் சாட்சி சொல்கிறான். ரூத் அப்படியாய் உண்மை உள்ளவளாய் உத்தமியாய் எல்லாவற்றுக்கும் குணசாலியான ஒரு ஸ்திரியாய் காட்டப்பட்டபடினால்தான் ரூத்தை குறித்து போவாசை என்ன செய்கிறான், அவை சாட்சி கொடுக்க. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வசனங்களையும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவனுடைய கண்களை மாத்திரம் அவனுக்கு தயவு கிடைக்கல. அவன் என்ன, போவாசை என்ன செய்கிறான், அவன் சாப்பிடும் பொழுது அவனோடு கூட தன் வேலைக்காரர் கூட அவளே வந்து என்ன செய்கிறான், சாப்பிட சொல்கிறான். அந்த அளவுக்கு அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு உரிமை கொடுக்குறான். அதான் வேதவசனம் சொல்லுது, நம்ம ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்மளை என்ன செய்வானா, கொண்டு போய் உட்கார பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த ரூத்து எப்படி தன்னுடைய நிலைமையை மறந்து அவள் உண்மையுள்ளவளாய் தன்னுடைய மாமியார் தனக்கு என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்தபடினாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா. அதே போல் இந்த வேதம் நமக்கு எவைகள்லாம் கற்றுக் கொடுக்குதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்டு நாம் கத்தருக்கு பயந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் கத்தருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் முடிக்க போகிறேன். ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நகோமி என்ன செய்கிறா, ரூத்துக்கு 3 விதமான ஒரு ஆலோசனை கொடுக்குறா. என்ன பண்ணுறா, 3 விதமான ஒரு ஆலோசனை கொடுக்குறா. ஃபஸ்ட்டு சொல்கிறா, நீ குளித்து நீ எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். என்ன செய்கிறா, நீ குளிச்சுட்டு பரதேசியாக என்ன செய்யாத போகாத, நீ என்ன செய்ய, குளித்து நல்லா தலைக்கு எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு என்ன செய்ய நீ போய் என்று சொல்லி அந்த ரூத்து சொன்ன உடனே நகோமி சொன்ன உடனே ரூத் என்ன செய்யல, ஒன்றுமே கேட்காம உடனே அவள் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவள் என்ன செஞ்சாலாம், அவள் குளித்து அதுக்கு அடுத்த அதிகாரத்தை வசனங்க படிப்பீன்னு சொன்னால் அவள் குளித்து எண்ணெய் பூச்சி தன் வஸ்திரத்தை உடித்து கொண்டு போவாசு இருக்குதான அந்த கோதுமை அறுத்த இருக்குதா அந்த களத்துக்கு என்ன செய்கிறா, அவள் போகிறாள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை குளித்தன்னு சொன்னால் அவன் என்ன சொன்ன, தன்னைத்தானே அவன் என்ன செஞ்சான், பரிசுத்தப்படுத்தி கொண்டான். அவை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டபடினால தான் போவாஸ் அந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறான், நீ குணசாலியான ஸ்திரீ, நீ எந்த வாலிபர் பிறகு நீ என்ன செய்யலை போகலை என்பதை நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் அறிந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, ஊரார் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், நன்மை செய்ய, உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன செய்வார், அவர் செய்வார்ன்னு சொல்லி நீ குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி அவன் போவா சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், அவள் தன்னைத்தானே என்ன செஞ்சு கொண்டா, அவள் பரிசுத்தப்படுத்தி கொண்டா. அவர் குளித்து என்று சொன்னால் தன்னுடைய சரீரத்தை மாத்திரம் பரிசுத்தப்படுத்துறதுல உள்ளான ஆத்மா என்ன செய்யணும், பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படணும். ஒருவேளை அவருடைய ஆத்மாவில் அவருடைய சிந்தனைகளில் வேறு விதமான காரியங்களை யோசித்திருப்பார் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு என்ன செஞ்சுருக்காது, அவர் கிடைத்திருக்குதாரு. அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதான் வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை என்ன செய்கிறோம், 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெபம் பண்ணுறோம். நிறைய பேர் வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் வர்றதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஆனால் நகோமி சொன்னதான அந்த வார்த்தையை கேட்டு அந்த ரூத் என்ன பண்ணா, தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டார். தன்னைத்தானே என்ன செஞ்சா, அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டார். அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டபடினால்தான் அவருடைய பரிசுத்தமான ஒரு இருதயத்தை, சுத்தமுள்ள ஒரு இருதயத்தை என்ன செஞ்சா, அவன் போவாஸ் பார்த்து அவனுக்கு சாட்சி கொடுத்தான் என்று சொல்லி என் வயத்தில் வாசிக்கிறோம். 2வது சொல்கிறான், உன் தலைக்கு என்ன செஞ்சுக்கோ, நீ எண்ணெய் பூசிக்கோ. 3வது உன் வஸ்திரத்தை என்ன செஞ்சுக்கோ, உடுத்திக்கோ. அது எது, இது இந்த 3 என்ன எதத்தை குறிக்குதுன்னு சொன்னால், முதலாவது நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ளுதான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம்ம இருதயத்தை நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தான் எண்ணெயாகிய அபிஷேகத்தை கத்தர் என்ன செய்யணும், கத்தெடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, ஒரு ஆவினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை பெறாதபடிக்கு நிர்வீசாரமாக இருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் நிலைமையை யோசித்து பாருங்களேன். உங்கள் நிலைமையை யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆவினாலும் ஜலத்தினாலும் பரவாயிட்டா என்ன செய்ய மாட்டா, என்னுடைய ராஜ்யத்துக்கு ஒன்றால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்தார். அவரே என்ன செஞ்சார், அபிஷேகம் பெற்ற அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், அவர் மேல் நிலையிட்ட புறாவை போல் என்ன செஞ்சார். அவர் சொல்கிறார், அவரை பார்த்து, இவர் நேசகுமாரன், இவரில் நான் என்ன செய்கிறேன், நான் பிரியமாக இருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு தேவ சித்தத்தை அவர் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால்தான் பிதா அவரை குறித்து என்ன செஞ்சார், அவர் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்றி இருக்கிறார். நாம ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தமுள்ளான ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அவர் நம்மை அபிஷேக வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு வஸ்திரத்தை அவர் உறுத்தி கொண்டு அவர் ரூத்து போனார். அதே போல் ரட்சிப்பின் வஸ்திரம் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன செய்யலை, உலகத்தில் கிடைக்கல. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளுக்கு கர்த்தர் உடுத்து வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. அந்த ரட்சிப்பு என்பது ஒரு விலையேறப்பட்டது. அதுக்கு எந்த ஒரு மதிப்பு இல்லை, எந்த ஒரு மரியாதை இல்லை. நம்ம நினச்சிட்டு என்ன செய்யணும், நிர்வீசாரமாக இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு நிறைய பிள்ளைங்களுக்கு கிடைக்கல. விலையேறப்பட்டதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, யோசித்து பாருங்களேன். நம்முடைய சொந்த பிள்ளைங்களுக்கோ நம்ம உறவுக்காரங்க யாருக்கா அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், துடிச்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களை மீட்கும்படியாய் மன்னிக்கும்படியாய் நம்ம மீட்டெடுக்கும்படியாய் அவரே தன்னுடைய சிலுவையில் தன்னைத்தானே அர்ப்பணித்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்து ரட்சிப்பின் வஸ்திரமாகிய விலையேறப்பட்டதான ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த வஸ்திரத்தை கரைதிரை இல்லாத பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாய் ஆண்டவர் வரும் பொழுது நம்மை பேரிட்டு அழைக்கும்படியாய் என் மகளே, நான் உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன், இங்கே ஏறிவா என்று கேட்குதான ஒரு சத்தத்தை கேட்குதான ஒரு பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நான் வாழ்மேன் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தேவனால் அழைக்கப்பட்டதான நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆபிரகாமோடு கூட போன லோத்து தன் சுய புத்தியினாலே அவன் நடந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் வேறு விதமாய் மாற்றி போடுது. ஆனால் ஆண்டவரே ஆபிரகாமை போல நீங்கள் எங்களை அழைத்ததான அழைப்பிலே நீங்கள் என்னை தெரிந்து கொண்டதான ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்குதான பிள்ளைகளாய் நீர் எங்களுக்கு செய்தான எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் நன்றி சொல்லுவதான பிள்ளைகளாய் அனுதினமும் ஸ்தோத்தரித்து நாமத்தை உயர்த்துவதான பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து நான் சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த ரூத்தை போல ஆண்டவரே ஏசப்பா அவர் குரசாலியாக இருந்தபோது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் ஆண்டவரே ஏசப்பா உண்மையே பற்றி கொண்டபடினாலே உண்மையே பிடித்து கொண்டபடினாலே ஆண்டவரே தன்னுடைய சிந்தைகளிலே தன்னுடைய யோசனைகளில் ஆண்டவரே தன்னுடைய நடக்கைகளை எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே ரூத்து ஆண்டவரே ஒரு சந்ததியிலே நீங்க பிறந்தீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சேர்த்துறையா ஆண்டவரே. அதே போல நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டதான பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறையா, நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வரும்பொழுதால் எங்களை வெறுமையாய் திரும்பி விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய புதிய வல்லமையினாலும் கர்த்தர்களை நிரப்புவீராக. நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீங்கள் அருகிலே இருக்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஒருவேளை என் வாழ்க்கை இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்திருப்பையா, நான் ஏனாதான வந்து போயிருப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில வந்ததான பிரச்சனைகள் சோதனைகள் அநேக பிரச்சனைகள் நிமித்தமாய் ஆண்டவரே நான் மறந்து போயிருப்பேன் ஆண்டவரே. ஆனா இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் என்ன நானே அர்ப்பணிக்கிறையா ஆண்டவரே. எந்த நிலைமை என் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் இழந்து போய்தான ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது, என்னை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது நாங்கள் மறந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்குதான பிள்ளைகளாய், உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறதான பிள்ளைகளாய், உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறதான பிள்ளைகளாய் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் குழியில விழுந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரங்களினால் எங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கய்யா. நாங்கள் குழியில சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தாவே எங்களை கரங்களை கர்த்தர் நீ பற்றி கொள்வீராக ஆண்டவரே. ஏசப்பா தாவீது சொன்னது போல நம் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சொன்னவர். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துறையா, உமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே, உமக்கு நன்றி செலுத்துறையா. கரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. ஒளியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஒளியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே ஆகமாயில்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தநித்த நான் நினைப்பேனே. 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அவர் செய்தார நன்மைகளை நான் ஒரு நாள் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் அருமையான நகோமி ரூத்துக்கு சொன்னது போல நீ குளித்து எண்ணெய் பூசி தன் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு போவாசனுடைய வயல் போவாசனத்துக்கு போய் என்று சொன்னது போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவருடைய சத்தத்தை இங்கே ஏறி வாருங்கள் கூப்பிடுதான சத்தத்தை கேட்கும் வரையிலும் நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் தேவன் தாமே நம்ம வழி நடத்தும்படியாய் அருமையான ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டதாம் இந்த ஆராய்ச்சி தொடக்கத்து முடிவு வழிந்தும் தெய்வ பிரசன்னம் நம்மத்திலே காணப்பட்டபடினாலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் நம்மத்தில் இருக்கிற அருமையான மோசஸ் அவங்க ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.